இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 வசனம். ஒரு மூங்கில் வெட்டுபவர் ஒரு நாள் தனது 10 வயது மகனையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு மூங்கில் வெட்டச் சென்றார். பையனோ விடாமல் வழியெல்லாம் அவரை கேள்விகளால் துளைத்தெடுத்து கொண்டு வந்தான். அவரும் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டே வந்தார். மூங்கிலை வெட்ட ஆரம்பித்தார். பையன் அப்போதும் பல கேள்விகளை கேட்டான். நான் அப்புறம் உனக்கு பதில் சொல்கிறேன், அப்புறமாக நாம் பேசிக் கொள்ளலாம் என்றார். நீ நல்ல பையனாம், அப்பா வெட்டுகிற மூங்கிலை எல்லாம் எடுத்து அடுக்கி வைப்பியாம் என்று கூறினார். பையனும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். அவர் மூங்கில் வெட்ட ஆரம்பித்தார். இப்பொழுது மகன் அப்பா அப்பா என்று கூப்பிட்டான். என்னடா என்று கோபத்துடன் கேட்டார் அப்பா. அப்பா, இந்த காட்டாறு எங்கே போகுது என்று வினவினான். அப்பா சொன்னார், இந்த காட்டாறு நம்ம வீட்டுக்கு தான் போகுது என்று கோபமாக பதிலளித்தார். அதற்கு பிறகு அவன் கேள்விகள் கேட்கவில்லை. மாலை நேரம் ஆனது. மூங்கில் வெட்டுபவர் பையனின் கையை பிடித்து கொண்டு, வா போகலாம், நான் வெட்டின மூங்கிலை எல்லாம் எங்கே அடுக்கி வச்சிருக்க என்று கேட்டார். பையன் சொன்னான், நீங்க வெட்டினதையெல்லாம் ஆத்துல போட்டுட்டேன், இந்நேரம் அது நம்ம வீட்டுக்கு போயிருக்கும் அப்படின்னு பொறுமையா பதில் சொன்னான். இப்பொழுது அப்பாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆம், என கருமையானவர்களே, இளம் வயது குழந்தைகளுக்கு சொல்லுவதை திருந்தச் சொல்லுங்கள், சரியாக சொல்லுங்கள். பிள்ளைகள் வளரும் இளம் பருவத்தில் பார்த்தல், கேட்டல், படித்தல் மூலம் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்நிலையில் பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது பெற்றோர்களின் கடமையாகும். நான் என் பிள்ளையை நல்ல பள்ளிக்கு அனுப்புகிறேன், ஞாயிறு அன்று ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகின்றேன், பள்ளி பாடங்களுக்கு டியூஷன், விளையாட்டு, கணினி பயிற்சிகள் தருகிறேன் என்று பெற்றோர்கள் கருதுகின்றனர். இதுவே பிள்ளை வளர்ப்பு என்று நினைக்கின்றனர். பணம் செலவு செய்து தங்கள் பொறுப்புகளை மற்றவர்கள் மீது சுமத்தும் மனப்பான்மையே இன்று அதிகம் காணப்படுகின்றது. ஒரு குழந்தையானது தான் வளர்கின்ற காலத்தில் 1% நேரம் ஆலயத்திலும் 29% நேரம் பள்ளி மற்றும் டியூஷன் போன்ற இடங்களிலும் 70% நேரம் வீட்டிலும் செலவிடுகிறது. இந்நிலையில் அதிக நேரம் யாருக்கு இருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் எங்கிருந்து, யாரிடமிருந்து அதிகம் கற்றுக்கொள்ளுகிறார்கள்? யாருக்கு அதிக பொறுப்பு உள்ளது? இதை பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அந்த குழந்தைகளின் எதிர்காலம் அமையும். நீங்கள் அனுப்புகின்ற பள்ளி உங்கள் பிள்ளைக்கு உலக ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். உங்கள் திருச்சபை வேத ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். ஆனால் நல்ல பழக்க வழக்கங்கள், குணநலன்கள், இறை பக்தி இவற்றை கற்றுக் கொடுக்கும் பொறுப்பு பெற்றோருக்கே உரியது. எனவே கோபப்படாமல் பொறுமையாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே குழந்தை தன் தாயை கவனிக்க ஆரம்பிக்கின்றது என்று உடலியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். தாயின் குணாதிசயங்களை அது தனக்குள் உட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அதற்கு மாறாத நல்ல ஒரே ஆசிரியர் அதன் தாயே ஆவார். குழந்தை பருவம் முதல் பெற்றோர்களே தங்கள் ஆயுள் காலம் முழுவதும் கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு குழந்தையின் ஆயுட்கால ஆசிரியர்கள் அதன் பெற்றோர்களே ஆவர். ஒரு குழந்தையின் எதிர்காலம் அதன் ஆயுள் கால ஆசிரியர்களாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு குழந்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டியதில் பெரும்பாலானதை தனது 5 வயதிற்குள் கற்றுக்கொள்வதாக கண்டறிந்துள்ளனர். அதற்கு மேல் அவர்கள் கற்றுக்கொள்பவை புதியவைகளாக அல்ல, ஏற்கனவே கற்றுக்கொண்டதை வளர்ப்பதாகவே இருக்கிறது என்று மனோவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். எனவே குழந்தைகளின் ஆரோக்கியமான ஆரம்ப கால வளர்ச்சிக்கு அவர்களின் ஆயுட்கால ஆசிரியர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இளவயது பாட
பாடம் முதிர் வயதிற்கும் உதவும் என்பதை மனதில் கொண்டு கருத்துடன் கற்றுக் கொடுங்கள். கோபப்படாதிருங்கள். கிறிஸ்தவ நெறிகள், நற்பழக்க வழக்கங்கள், வேத அறிவு, வாழ்க்கை முறைகள் போன்றவற்றை பெற்றோர்களாகிய நீங்களே குழந்தை பருவம் முதற்கொண்டு புகட்ட வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமானதாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கர்த்தாவே சுதந்திரம் ஈவு என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய கர்த்தாவே பொறுமையும் அன்பையும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஞானத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோருக்கும் என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிறக்க போகிற பிள்ளைக்காக மனோவான் மனைவி கர்த்தாவே கர்த்தரிடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா மன்றாடினது போல கர்த்தாவே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பெற்றோருக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.